வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் பட நடிகரை கணவரை பிரிவதாக அறிவித்திருந்தாங்க. இப்போதானே கல்யாணமாச்சு, ரசிகர்கள் கவலை. இணையதளத்தில் வெளியான செய்தி. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு எதற்காக இந்த மாதிரி செய்திகள் பரப்பிட்டு வராங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தளபதி விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடித்த பைரவா படத்தில் முக்கிய கதா ரோலில் நடித்த நடிகை தனது கணவரை பிரிவதாக அறிவித்திருக்காங்க. நீண்ட யோசனைக்கு பிறகு நான் என் திருமணம் பந்தத்தை முடித்து கொள்ளும் முடிவை எடுத்திருக்கிறேன் என்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. திருமணமாகி 2 வருடத்தில் காதல் கணவரை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருந்தாங்க. அது ரசிகர்களை அதிர்ச்சியடை வைத்துள்ளது. மலையாள நடிகையான அபர்ணா வினோத் 2015ஆம் ஆண்டு வெளியான ஆசிப்பலி மற்றும் இந்திரஜிதா சுகுமாரன் நடித்த மலையாள திரைப்படமான ஹோகினியூர் படத்தில் ஒரு முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தளபதி விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடித்த 2017ஆம் ஆண்டு வெளியான பைரவா படத்தில் கீர்த்தி சுரேஷின் தோழியாக நடித்திருந்தாங்க. அந்த படத்தில் இவருடைய கதாபாத்திரம் பேசும்படியாக இருந்தது. இதைத் தொடர்ந்து பரத் நடித்த நடுவன் படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. தமிழ், மலையாளம் என அடுத்தடுத்து படத்தில் நடித்து வரும் அபர்ணா வினோத் ரீல்ராஜ் விகே என்பவரை காதலித்து வந்தாங்க. இதையடுத்து 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தில் அபர்ணா ரீல்ராஜும் திருமணம் செய்து கொண்டாங்க. நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த நிலையில் அபர்ணா வினோத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது கணவரை பிரிந்து வாழ முடிவு செய்திருப்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் நண்பர்கள் மற்றும் பின்தொடர்புகளே, நான் வாழ்க்கையில் மிக கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது விரும்புகிறேன். நீண்ட யோசனைக்கு பிறகு என் திருமண வாழ்க்கை முடிவு செய்திருக்கிறேன். இது எளிதான முடிவில்லை, ஆனால் வளர்ச்சிக்கு என் காயங்கள் இருந்து குணமாகிறது. இது சரியானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 27 வயதில் என் திருமண வாழ்க்கை உணர்ச்சி ரீதியாக கடினமாக இருந்தது. எனவே முன்னேறுவதற்கு அந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். உங்களிடமிருந்து எனக்கு கிடைத்த அன்பு மற்றும் ஆதரவுக்கு நான் என்றுமே நன்றியுள்ளதாக இருப்பேன். மேலும் தெரியாதவர்களை நம்பிக்கையுடன் நேர்மறையுடன் அரவணைத்து காத்திருக்கிறேன் என்று தனது உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க. அபர்ணாவின் இந்த பதிவு அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பலர் இது தவறான முடிவு என்று கருத்துக்கள் பகிர்ந்து வராங்க. மலையாள நடிகையான அபர்ணா வினோத் கொடாராவில் உள்ள சாய்ராதா உயர்நிலை கல்வியில் உளவியல் பிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்காங்க. சென்னை பிரசிடென்ட் கல்லூரியில் அதே துறையில் முதுகலை பட்டமும் படித்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரபலங்கள், ரசிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இது தவறான முடிவு. இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவியும் பேசி சுகமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமே தவிர விவகாரத்துகளில் என்று நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.